தெனாலிராமன் கதை 3. சொல்வது ஹேமலதா. இது வரைக்கும் 2 தெனாலிராமன் கதை கேட்டிங்க இல்லையா? இதுவும் இன்னொரு கதை. இது விஜயநகர சாம்ராஜ்யம்னு ஒன்று இருந்தது. அதில் கிருஷ்ணதேவராயர் தான் ராஜா. அந்த அரசர்கிட்ட அந்த சபையில் எல்லோரும் நிறையா படித்தவங்க படிக்காதவங்கெல்லாம் எல்லோரும் வருவாங்க. ரொம்ப படித்தவங்க ஸ்காலர்ஸ்லாம் நிறைய பேர் அங்கே இருப்பாங்க. அதில் எல்லாருக்கும் அந்த ராஜா தெனாலிராமனை அவங்களில் ஒருத்தர் மாதிரி நடத்துறது நிறைய பேருக்கு பிடிக்காது. இவன் எங்கேருந்தோ வந்தான், அவன் ஒன்றும் நம்மள அளவுக்கு படிக்கலை, ஒன்றுமே பண்ணல. ஆனால் இவனை போய் ராஜா இந்த மாதிரி நம்மளுக்கு சரிசமமாக நடத்துகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு அவங்க எல்லாருக்குமே இவர் மேலே ஒரு பொறாமை இருந்துகிட்டே இருக்கும். அது தெனாலிராமனுக்கும் தெரியும், ராஜாவுக்கும் தெரியும். ஆனால் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அவங்க எல்லாரோட மனசுலேயும் போய் நம்ம இல்லை நீ அப்படி நினைக்காத இப்படி நினைக்காதன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால் 2 பேரும் கண்டுக்காமல் விட்டுருவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஊருக்கு ஒரு பெரிய சமஸ்கிருதம் படித்த பண்டிதர், அவரோட சீடர்கள் 2 பேர். அந்த குரு வரல, ஆனால் அந்த சீடர்கள் மட்டும் முதல்ல அந்த அரசவைக்கு வருவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்களோட யார் வாதம் புரிஞ்சு சமஸ்கிருதத்துலையோ ஜெயிக்கிறாங்களோ அப்புறம் நீங்கள் சொல்கிற ஆள்கிட்ட எங்கள் குரு திருப்பியும் வாதம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதெல்லாம் எல்லோரும் ஏற்றுக்கணும்ல. அதனால் சரி ஒரு டைம் சொல்லி கிருஷ்ணதேவராயர் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு அந்த சிஷ்யர்கள்லாம் 2 பேரும் போயிடுவாங்க. அவங்க பெரிய பண்டிதர் அப்படின்ட்டு ஊர் முழுக்க சொல்லிட்டு திரிவாங்க. இந்த கிருஷ்ணதேவராயருக்கு என்னடா அவங்கள பார்த்தா பயங்கரமாக பலாப்பலான்ட்டு ஒரே ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு சூப்பராக இருக்காங்க, நம்ம சபையில் யார் அந்த மாதிரி இருக்காங்க, சரி யாரையாவது அவங்களுக்கு நேருக்கு நேராக போட்டி போட சொல்லலான்ட்டு அவங்க போனப்புறம் இந்த சபையில் இருக்கிற எல்லாரையும் கேட்பாங்க, நாளைக்கு யார் அவங்களோட போட்டி போடுறீங்கன்ட்டு. யாரும் எல்லாருக்கும் அதே மாதிரி பயம்தான். ஏன்னா 2 பேரும் பார்க்குறதுக்கு அப்படி டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு பயங்கரமாக அவங்கள பார்த்தாலே அப்படியே ரொம்ப புத்திசாலி மாதிரி இருக்குது. ஐயையோ, அவங்கக்கிட்ட போய் நம்ம போட்டி போட்டு நம்ம தோற்று போயிட்டா நம்ம நாட்டுக்கே கெட்ட பேர் வந்துடும் இல்லையா? அதனால் எல்லாருமே இல்லை என்னால் முடியாது உன்னால் முடியாதுன்ட்டு யாரும் எல்லோரும் பின்னாடி தங்கிடுறாங்க. யாருமே போட்டி போடுறதுக்கு தயாராக இல்லை. அப்போ இந்த ராஜாவுக்கு ஒரே ரொம்ப கவலை. அப்போது அவர் தெனாலிராமனை கூப்பிட்டு, அப்போ நீ தான் என்னை இந்த இக்கட்லேருந்து காப்பாற்றணும், அந்த ஆளோட நீ தான் எப்படியாவது போட்டி போடணும், நம்ம சபையில் யாருமே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ புத்திசாலித்தனம் பத்தலைன்னு அவங்களே ஒத்துன்ட்டாங்க, அதனால் நீ தான் இந்த சிக்கலை தீர்க்கணும் அப்படின்னு சொல்வார். தெனாலிராமனும் அது என்ன சரி பரவாயில்ல, நாளைக்கு அவங்க வரும்போது வரட்டும், நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதுக்காக கவலைப்படாதீங்கன்னு சொல்லிவிட்டு போயிடுவான். நெக்ஸ்ட் டே அவங்க கரெக்டாக ஒரு சபையெல்லாம் கூடினதும் ஒரு 2 மணிக்கு வர சொல்லுவாங்க. அப்போது தெனாலிராமன் கொஞ்சம் லேட்டாக வருவான். எல்லோரும் காத்துன்னு இருப்பாங்க. அந்த புலவர்கள் 2 பேர் இருக்காங்கள்ல, பண்டிதர்கள், அவங்களுக்கு என்னடா அது நான் சொன்ன நேரத்தில் வரலையா உங்கள் ஊரில் ஆளுங்க, இவ்வளோதானா, உங்கள் ஊரில் யாரும் பேசுறதுக்கு என்னோட போட்டி போடுறதுக்கு எங்களோட போட்டி போடுறதுக்கு யாருமே இல்லையா அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி நையாண்டித்தனமாக பேச ஆரம்பிப்பாங்க. ராஜாவுக்கு ஒரு பக்கம் உள்ளூர கோபம், ஆனாலும் சரி இந்த தெனாலிராமன் எப்படியாவது எதையாவது இவங்களெல்லாம் சமாளிப்பான் பார்த்துக்கலான்ட்டு அவருக்கு ஒரு தைரியம். பேசாமல் உக்காந்துருப்பார், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அப்போது மற்ற பேர்லாம் இருக்காங்களே இந்த சபையிலே இருக்கிறவங்க, நாங்கள் அப்போவே சொன்னோம், எங்களோட நீங்கள் தெனாலிராமன் தான் புத்திசாலின்னு எப்போ பாரு அவரே நீங்கள் பாராட்டுவீங்க, இப்போ என்ன இப்போ தெரிஞ்சுதா, அவன் பாருங்கள் இவரோடலாம் பேச முடியாமல் ஓடி போயிட்டான்
அப்படின்ட்டு இவங்களும் நைஸாக சந்தடி சாக்கில் சந்தில் சிந்து பாடுறதும்பாங்க. அந்த மாதிரி ஏற்றி விடுவாங்க. யார்? இந்த அரசவையில் இருக்கிற மற்ற புலவர்கள்லாம். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தானே தெனாலிராமன்னா எப்போவுமே பிடிக்காது. அவனை எப்படியாவது மட்டம் தட்டணும் தான் அவங்க பார்த்துன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு இது ஒரு சான்ஸ் இல்லையா? அதனால் இவங்களும் சேர்ந்து ஏற்றுவாங்க. அப்போது கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு தெனாலிராமன் அறக்க பறக்க ஓடி வருவான். ஒரு பெரிய மூட்டை மாதிரி ஒரு பெரிய துண்டில் கட்டி எதையோ கட்டி தலையில் சுமக்க முடியாமல் சுமந்துட்டு கொண்டு வருவான். என்ன இவன் என்னமோ கொண்டு வரான்ட்டு எல்லோரும் பார்ப்பாங்க. அப்போ அந்த பண்டிதர்கள் 2 பேர் வராங்கள்ல, அவங்க சமஸ்கிருதம் தானே முதல்ல படிக்க தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அதில் தானே நாங்கள் பெரிய புலவர்னு சொல்கிறாங்க. அதனால் இவன் வந்ததும் ஏன் லேட் ஆகிடுச்சின்னு இவங்கெல்லாம் கேட்பாங்க அவங்க எல்லோரும். அப்போ அவன் சொல்வான், கிருமி பாஷான தந்துலம் பஜே பஜே உக்ரகா தகதகா அப்படிமா. அவன் என்ன சொன்னான்ட்டு யாருக்குமே புரியல. அந்த திருப்பி இன்னொரு தடவை சொல்கிறேன், அப்போ அது உங்களுக்கு புரியுதான்னு கேட்பான் அந்த வெளியில் அந்த சம்ஸ்கிருத பண்டிதர்கள்கிட்ட. அவங்க 2 பேர் பயந்துருவாங்க. இல்லை நீ ஒரு தடவை சொன்னதே எங்களுக்கு ஒன்றும் புரியலப்பா, வேண்டாம் நீ எங்களுக்கு புரியல, எங்கள் குரு வந்தால் அவர்கிட்ட நீங்கள் இதெல்லாம் பேசுங்க, இதில் என்ன வச்சுருக்கீங்க இந்த மூட்டையில் அப்படிமா. இதுதான் நான் படித்த புஸ்தகம் இது அப்படிமா. அதையா மூட்டை கட்டி வச்சுருக்கீங்க அப்படிமா. ஆமாம், இது திலகாஷ்ட மகிஷ்ட பந்தனம், அதை தான் இப்படி மூட்டை கட்டி வச்சுருக்கேன். இது தான் ஃபுல்லாக சம்ஸ்கிருதம் நிறையா இருக்குது, நான் இதை படித்து கரைச்சி குடிச்சிருக்கேன், இதுலேருந்து தான் உங்களுக்கு கேள்வி கேட்க போகிறேன் அப்படிமா. அவங்க பயந்துண்டு, ஐயோ எங்களுக்கு சமஸ்கிருதம்லாம் அவ்வளோ தெரியாது, நீங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் பாஷையிலே ஈஸியாக ஏதாவது கேள்வி கேளுங்க, அதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம் அப்படின்னு அவங்க உண்மையை ஒத்துண்டுருவாங்க. எங்களுக்கு தெரியாதுன்ட்டு பயந்துருவாங்க அவங்க இதை பார்த்து. சரி, இந்த தெனாலிராமனும் சரி நான் சுலபமான கேள்வியை கேட்குறேன், தமிழில் கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படிமா. சரி சொல்கிறோம் அப்படிம்பாங்க 2 பேரும். அப்போ அவன் கேட்பான், நான் ஒரு சொல்கிறேன், ஒன்று கேட்பேன், அது என்னன்ட்டு நீங்கள் சொல்லணும் அப்படிம்பான். சரி அப்படிம்பாங்க. ஆரம்பிப்பான். 5 15 வரும், இல்லாட்டி 5 வரும், தோண்டி முடங்க தொட முடங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பான். அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அவங்க திருப்பி சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. இன்னொரு தடவை சொல்கிறேன், ஒழுங்காக கேட்டுக்கோங்க, எல்லாருமே கேட்டுக்கோங்க, அவங்க மட்டும் இல்லை, இந்த சபையில் இருக்கிறவங்க எல்லாருமே கேட்டுக்கோங்க, யாருக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் பதில் சொல்லலாம் அப்படிமா. எல்லோரும் இப்படி திருப்பி இன்னொரு தடவை சீரியஸாக கேட்பாங்க. 5 15 வரும், இல்லாட்டி 5 வரும், தோண்டி முடங்க தொட முடங்க அப்படிம்பாங்க. அதுக்கு அது எப்படின்னா என்னன்னு கேட்பான். யாருக்குமே அதுக்கு பதில் சொல்ல தெரியல, ராஜாவுக்கே தெரியல. அதனால் அந்த 2 பண்டிதர்களும், அப்பா எங்களை ஆட விடுங்க, எங்களுக்கு சமஸ்கிருதமும் தெரியல, தமிழும் தெரியல, உங்கள் ஊரில் இருக்கிறவங்க தான் பெரிய ஆளுங்க, நாங்கள் தெரியாமல் இந்த ஊருக்கு வந்துட்டோன்ட்டு துண்டை காணோம் துணியை காணோன்ட்டு ஓடிடுவாங்க எல்லாம் 2 பேரும். அவங்க ஓடினப்புறம் இவன் தெனாலிராமன் சிரிச்சுண்டே, இந்த அவையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச, என்னோட எல்லோரும் படித்தவங்க தானே, நீங்கள் தானே சொல்லுவீங்க எல்லோரும் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டு, நீங்களாம் ஏதாவது பதில் சொல்லுங்கள் அப்படிமா. அவங்க எங்கே சொல்கிறது, எல்லோரும் மூஞ்சியை தொங்க விட்டுப்பாங்க. அப்புறம் ராஜா கேட்பார், சரி அவங்கெல்லாம் ஒன்றும் படித்தவங்க தான், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் உன் அளவுக்கு படிக்கலை, நீ என்ன தான் சொன்ன அப்படிமா. அப்போ அவன் சொல்லுவான், ஒன்றும் இல்லை ராஜா, ஏன் லேட்டாக வந்தேன்னு கேட்டது சமஸ்கிருதத்தில் பதில் சொன்னேன். கிருமி பாஷான தந்துலம் அப்படின்னா, கிருமினா புழு, பாஷாணம்னா கல், தந்துலம்னா அரிசி, புழுங்கல் அரிசி, உக்ரகானா சமையலறை, அதில் தகன்னு வறுத்துட்ருக்கேன், வறுத்துட்டு வரத்துக்குள்ளே எனக்கு லேட் ஆகிடுச்சு, அதை தான் நான் சொன்னேன் அப்படிமா. இவங்க எல்லாருக்கும் இவன் என்ன இப்படி நம்ம எல்லோரும் ஏமாற்றிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு, இதையா சொன்னேன் அப்படிம்பாங்க. ஆமாம் சரி, அதுதான் எங்களுக்கு புரியல, தமிழில் என்னமோ சொன்னியே அப்படிம்பார் ராஜா. அது ஒன்றும் இல்லை ராஜா, இந்த சமுத்திரக்கலரை நண்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அது
குழி குழியாக ஓட்டை போட்டு வச்சுருக்கோம். அதுக்குள்ளே தான் அது போய் நண்டெல்லாம் ஒளிஞ்சுன்னு இருக்கும். நண்டு பிடிக்கிறவங்க எப்படி பிடிப்பாங்க? அது போய் ஒரு கை விரல் அப்படியே 5 விரலில் விட்டு நண்டு பிடிக்கணும் இல்லையா? அதை தான் சொல்கிறேன். 5 விரல் இருக்கிற ஒரு கையை அந்த நண்டோட தொலைக்குள்ளே விட்டாக்க 15 வரும் நண்டு. அதில் இருந்தால் நண்டுக்கு 10 கால், 10 + 5 15. இல்லாட்டா 5 வரும். இல்லை நண்டு இல்லைன்னா இவனோட கை மட்டும்தானே வரும். அதை தான் சொன்னேன் நான். 5 இட்டா 15 வரும், இல்லாட்டா 5 வரும். தோண்டி முடங்காததுன்னா என்ன? இந்த நாய் எப்போதும் படுக்கிறதுக்கு முன்னாடி மணலில் சும்மா இப்படி கொஞ்சம் ஒரு சின்ன பரபரன்ட்டு ஒரு குழி தோண்டிட்டு தான் அதில் படுக்கும். தோண்டி முடங்கானா நாய், தொட முடுங்கானா மரவட்டை தெரியுமா? அதை இப்படி லேசாக நம்ம அதை தொட்டாக்கா உடனே சைன்னு இப்படி வளைஞ்சிரும், அது முடங்கிடும். அது மரவட்டை. இதை தான் சொன்னேன் நான் அப்படிமா. எல்லோரும் அவளுக்கெல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் ஒரே தாங்கலை, அவமானமாக இருக்கும். இது கூட நம்மளுக்கு தெரியல பாரு, இதை தான் நான் சொன்னேன்ட்டு அவன் வந்து ரொம்ப சகஜமாக சொல்கிறானே அப்படின்ட்டு. சரி, அந்த மூட்டையில் என்னமோ வச்சுருக்கேன்னு சொன்னீங்களே, அது என்னது அது அப்படிமா? அது வேறு ஒன்றும் இல்லை, அது திலகாஷ்ட மகிஷ்ட பந்தனம். அப்படின்னா என்னம்பாங்க, எள்ளு குச்சி இருக்குல்ல, அது பிரிப்பான் அவன். அந்த மூட்டையை பிரிச்சுட்டு எள்ளு செடியோட குச்சி, திலகாஷ்டம்னா திலம்னா எள்ளு, மகிட பந்தனம்னா எருமை மாட்டை கட்டுற கைத்தால் அந்த எள்ளு குச்சியெல்லாம் கட்டி வச்சுப்பேன். இதுதான் திலகாஷ்ட மகிஷ்ட பந்தனம் அப்படிப்போம். உடனே எல்லோரும் அடேங்கப்பாடியா, நீ உண்மையாகவே புத்திசாலி தான், எங்கள் எல்லாருக்கும் இது தெரியல, என்னமோ பண்ணி அந்த 2 பேரை நீ விரட்டி விட்டுட்ட, நீ ரொம்ப புத்திசாலி தான் அப்படின்ட்டு தெனாலிராமனுக்கு நிறைய பரிசெல்லாம் கொடுப்பாரு ராஜா. அப்புறம் மற்ற அந்த புலவர்கள்லாம் இருக்காங்க, அவன் அந்த அவையிலே இருக்கிறவங்களும் சரி, இவன் உண்மையாகவே இவன் ரொம்ப புத்திசாலி, ஏன்னா ஒரு இக்கட்டான நேரத்தில் அவங்கக்கிட்டேருந்து எல்லாரோட மானத்தையும் தெனாலிராமன் தானே காப்பாற்றினான். அதனால் அன்னிலேருந்து எல்லாருமே தெனாலிராமனை புத்திசாலின்ட்டு ஏற்றுப்பாங்க. என்ன கதை பிடிச்சிருக்கா? பிடிச்சா ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு, ஒரு லைக் போடுங்க. அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போது நான் டெய்லி நிறைய கதை, என்னமா சின்ன சின்ன கதை சொல்வேன், அதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். சரியா? தேங்க்யூ.